ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா எத்தனை முறை மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வர்றேன்னு தெரியுமா? எத்தனை முறை சீரடியிலிருந்து நான் உன்னை தேடி வந்தாலும் நீ ஏதோ ஒரு சிந்தனையோட, ஏதோ ஒரு கவலையோட, அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் பொழுத போக்கிக்கிட்டு கவனத்தை சிதற விட்டுக்கிட்டு என்னை கண்டுக்காமையே இருக்கிறதால தான் இப்போதும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க. இப்போதாவது நம்பிக்கையோட நான் சொல்கிறது நிச்சயம் நல்லதாக நடக்கும்ன்ற எண்ணத்தோட முழுவதுமாக நான் சொல்வதை கேளு. நீ சந்தோஷமாக நிம்மதியாக மனநிறைவோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக நிற்பேன். உன்னை கெடுக்கவும் அழிக்கவும் எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் அதே இடத்துல நான் உனக்காக துணையாக வந்து நிற்பேன். என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாற்றுவதற்காக நான் எந்த மனித ரூபத்தில் வேண்டுமானாலும் உன்னை நோக்கி வருவேனேன்னு சொல்லவே. உன்னை வேணான்னு சொன்னவங்களே மீண்டும் உன்னை தேடி வந்து உன் மேலே அன்பும் பாசத்தையும் அள்ளி கொடுத்து கருணை பொங்க உன்கிட்ட நல்லபடியாக நடந்து கொள்ளும்படி செய்ய போகிறேன். உன் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சவன், உன் வாழ்க்கையை வடிவமைச்சவன் இந்த சாயப்பா நான் அல்லவா? இந்த நிகழ்காலத்தில் நடக்கும் விஷயங்களை நீ நிம்மதியாக உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீன்னா எல்லாமே உனக்கு வரமாகவே நான் கொடுத்துருக்கேன். உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழணுன்றதுக்காகவே நான் கொடுத்துருக்கேன்றது உனக்கு நிச்சயமாக புரிய வரும். உன் வாழ்க்கையை நீ மன நிறைவோடு ஏற்றுக்கிட்டு அமைதியாக இரு. உன் பாரத்தை எல்லாம் நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நீ எதையும் யோசித்து கவலைப்படவே கூடாது. ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட, போராடிட்ட. இனிமேலும் நீ எந்த விதத்திலும் துன்பப்படக்கூடாது. அதனால தான் உனக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்திருக்கேன். நீயே ஆச்சரியப்பட்டு அதிசயிக்கத்தக்க அளவில் இனி அனைத்தும் நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்லபடியாக வாழணுன்ற முனைப்போடு இருக்கும் உனக்கு உன் எண்ணப்படியே நான் வெற்றி இலக்கை உருவாக்கி தருவேன். உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை இன்பமயமாய் வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லவே. வாழ்க்கையவே ஒரு கனவாக நினச்சிக்கிட்டு கற்பனை செஞ்சுக்கிட்டேன் அப்படி வாழலாம் இப்படி வாழலாம் நினைக்கிறவங்களுக்கு யதார்த்த வாழ்க்கை ஏமாற்றத்தை கொடுக்கும், மன வலியையும் வேதனையும் கொடுக்கும். எந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்காத. வாழ்க்கையில் நடக்கிறத அப்படியே ஏற்றிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலே அது உனக்கு மிக அழகான, அற்புதமான, கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு மிக பெருமையான, வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறிடும். ஏன்னா உன் வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் நான் தானே செய்கிறேன். நான் எப்படி உனக்கு குறை வைப்பேன்? எந்த சூழல் வந்தாலும் அதை சரி செய்யும் நம்பிக்கையோட உன் வாழ்க்கை வாழ தயாராகு. நீ போகும் பயணத்தில் உனக்கு திருப்பு முனையாக சில நல்ல நிகழ்வுகளை நான் நடத்தி கொடுக்குறேன். உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை மனநிறைவோடு நிம்மதியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. தோல்வி தோல்வி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே நீ காலத்தை கடந்துட வேண்டாம். இனிமே தோல்விங்கிறது உன் வாயில் வராத அளவுக்கு எல்லா விஷயங்களிலும் நான் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்குன்ற நம்பிக்கையோட சந்தோஷப்படு. உன் மனசு உடையும் சூழ்நிலைகளில் எல்லாம் நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. இந்த சாயப்பா உன் கூட இருக்கேன்ற அந்த நம்பிக்கையோட நீ தைரியமாக இருந்தாலே நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களிலும் எந்த குறையும் வராத அளவுக்கு அதை வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுப்பேனே சொன்னமே. நீ என்னைக்கும் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்வதற்கு என் ஆசீர்வாதங்கள் உனக்கு துணையாக இருக்கும். நீ நினச்ச அனைத்தையும் எந்த தடையும் வராத அளவுக்கு இந்த சாயப்பா உனக்கு சிறப்பாக முடிச்சு கொடுக்குறேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும், தெளிவான மனசையும், வெற்றாத செல்வத்தையும், நிம்மதியான தூக்கத்தையும் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் எப்போதாவது கஷ்டங்கள் அதிகரிக்கும் போது, சுமையும் பாரமும் அதிகரிக்கும் போது என் கரங்கள் உன்னை சுமந்துக்கிட்டு இருக்குன்றதை நீ மறந்துட வேண்டாம். இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாமே நாடகம்தான். எது எப்படி நடந்தாலும் கடைசியில் உனக்கு துணையாக நிற்பவன் இந்த சாயப்பா நான் மட்டும்தான். எவ்வளவோ நாட்கள் போய்கிட்டே இருக்கு, வயசு போகுது, காலம் போகுது, ஆனால் கஷ்டங்கள் மட்டும் குறையவே இல்லையேன்னு நீ புலம்புவது எனக்கு கேட்டுதான் உன்னை காப்பாற்ற ஓடி வந்திருக்கேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்போது இந்த சாயப்பா
உன் வாழ்க்கையில் பொன்னான நேரத்தை உருவாக்கிட்டேன். இனி எல்லாமே சுகமாக நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விதத்தில் நடக்கப் போகுது. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். யாரிடமும் சொல்ல முடியாத உன் மன வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். பணம், பேர், புகழ் எல்லாமே மறைஞ்சு போகலாம், மனிதர்கள் குணம் மாறலாம். ஆனால் என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் ஏமாற்றவும் மாட்டேன், உன் நம்பிக்கையை வீணாக்கவும் மாட்டேன். நீ யாருக்காக வேணாலும் வாழ்ந்துட்டு போ, ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கோ. உனக்காக நீ எதை ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க, நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லாவற்றிற்கும் நீ உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருந்தீனா ஒரு நாளும் வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை தொட முடியாது. வைராகியத்தோடு இரு, வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கான தெளிவை கொடுத்து நீ போகும் பாதையில் நானே உனக்கு துணையாக இருப்பேன். அவமானப்படும் போது அவதாரம் எடுக்க கற்றுக்கோ, கீழே விழுகும்போது விஸ்வரூபம் எடுக்க கற்றுக்கோ. புண்பட்டாலும் புன்னகையோடு சமாளிக்க வாழ கற்றுக்கோ என் செல்லமே. அடுத்தவங்க கிட்ட போய் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்க்கையை வைராகியமாக வாழ்ந்து காட்டு. நீ பேசுகிற வார்த்தையும் நீ பேசுகிற விதமும் பேசுகின்ற தோரணையும் சரியாக இல்லைனா நீ உண்மையவே சொன்னாலும் இந்த உலகம் ஏற்றுக்காது. உண்மையை சொல்கிறதா இருந்தாலும் கூட நீ ரொம்ப பொறுமையாக பணிவாக பவ்யமாக தான் நீ சொல்ல வர்றதை எடுத்து சொல்லணும் என் செல்லமே. கெட்ட பழக்கம் உள்ளவர்கள் கூட திருந்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கெட்ட எண்ணங்கள் உள்ள மனிதர்கள் வாழ்க்கையில் திருந்துவதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவுதான். உன்னை சுற்றி இருக்கிற கெட்ட மனிதர்கள் திருந்திடுவாங்க, மாறிடுவாங்கன்னு ஒருபோதும் எதிர்பார்க்காதே. அதே நேரத்தில் உனக்குள்ளேயும் நீ கெட்ட எண்ணங்களை அனுமதிக்க வேண்டாம். வாழ்க்கையில் நீ சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஏதாவது ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் போவாங்க. சில பேர் எப்படி வாழணுன்றதுக்கு உதாரணமாக நல்லவங்களாக இருப்பாங்க, சில பேர் எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு உதாரணமாக கெட்ட எண்ணத்தோட அடுத்தவனை ஏமாற்றி பிழைச்சி அடுத்தவனை கஷ்டப்படுத்தக்கூடிய மோசமான மனிதர்களாக இருப்பாங்க. நல்லவங்களை பார்த்து அவங்களையே முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நீ நல்ல பிள்ளையாக வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிச்சு நிற்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றியும் தோல்வியும் எல்லாமே எனக்கு சமானம்தான். அதனால் எது கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கோ. நேர்மையான உன் நல்ல மனசுக்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து எல்லா விஷயங்களையும் வெற்றியை கொடுப்பேன். இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும் நீ பயப்பட வேண்டாம். உன்னை நீ நம்பாவிட்டாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். விதியும் சதியும் சேர்ந்து ஒரு நபரை வீழ்த்த நினைச்சாலும் அவங்க செய்த தர்மம் அவங்கள சரியான நேரத்தில் நிச்சயமாக காப்பாற்றும். உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. வாழ்க்கைங்கிற பயணத்தில் உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்படி வேணாலும் வாழ்க்கையை வாழலாம், ஆனால் உன்னால் ஒருத்தர் அழுகுதாங்க, உன்னால் ஒருத்தர் வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்னு இருக்கக்கூடாது. யாருக்கும் நீ நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, யாருக்கும் கெட்டதை செஞ்சு யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்ற அந்த கொள்கையில் நீ உறுதியாக இரு. வாழ்க்கையில் விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் அற்புதமான வாழ்க்கைக்கு அடையாளம். உன் வாழ்க்கைங்கிற போராட்டத்தில் விட்டு கொடுத்து அனைத்தையும் சமாளித்து கடந்து போக கற்றுக்கோ. யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அவர்களுக்கு நன்றி சொல்ல பழகு. சின்ன வயசு உள்ளவங்களை அவங்களுக்கு எதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு யோசிக்காமல் சிறு வயதோ பெரிய வயதோ எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து எல்லாரிடமும் அன்பையும் கருணையையும் கொடுக்கும் பிள்ளையாக, நல்ல பிள்ளையாக நீ வாழணும். யாராவது துயரத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பழகு. முடியாது நினச்சி நீ ஏன் முடங்கி போகக்கூடாது. கிடைக்காது நினச்ச விஷயத்தை நான் உனக்கு கிடைக்க செய்வேன். நடக்காது முடியாது நினச்ச விஷயத்தையும் நானே உனக்கு துணையாக இருந்து நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீக்கி உனக்கு ஒளிமயமான வாழ்க்கையை தர இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ எதிர்கொள்ளும் எல்லா செயல்களிலும் நிச்சயமாக நீ வெற்றி பெறதான் போற. நீ வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் தங்கமே. உனக்கு வழித்துணையாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு.
நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு. நீ செல்லும் பாதையில் நானே உனக்கு துணையாக வருவேன். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ கற்றுக்கிட்ட பாடங்களை வச்சு அதன் மூலமாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை.